ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். என்ன உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது? வெயில் பயங்கரமாக இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு கல்லாக மழை பெஞ்சுது. அவ்வளோதான், போட்ட துணியை நனைச்சிட்டு போயிடுச்சு. அது கூட ஒன்றும் பாதியமாக நனைச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் சூட்டை கிளப்பிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். க்ளவுடியாக தான் இருக்குது, மழை வருமா வரலையான்னு தெரியல. ஆனால் அப்படியே கொமையுது. ஸோ இன்றைக்கி லஞ்ச் நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை காமிச்சிடுறேன் இருங்க. எங்கள் மேடம் வந்திருக்காங்க, சின்ன மேடம், எங்கள் ஹிருதயா மேடம். அதனால் அவங்க இப்போ தான் தூங்கினாங்களா, அந்த கேப்பில் செஞ்சுருக்கேன். இது வந்து நார்த்தங்காய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் விற்கும் நார்த்தங்காய் ஊறுகாய். ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி குட்டீஸ்க்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் கொடுத்துருந்தேன். பாருங்கள், தயிர் சாதம் வந்து அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்றது இது டிப்ஸ். இது பாருங்கள், நல்லா தளர அப்படியே இருக்கும் தயிர் சாதம். இதுக்கு இந்த நார்த்தங்காய் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தயிர் சாதத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. பெரிய இருக்கும் கடாரங்காய், நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க, சாத்துக்குடி மாதிரி. அது இந்த மாதிரி ஊறுகாவாக போட்டு வச்சா கெடாது, ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். ரசம், தயிர், சாம்பார் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இது பசங்களுக்கு தயிர் தான் இன்றைக்கி. குட்டி இருந்ததுனால வேலை கரெக்டாக இருந்தது. ஸோ அவங்கள பார்த்துக்கிறது. ஸோ அவங்களுக்காக இந்த வந்து கேரட் பொரியல், தேங்காய் போட்டு, பச்சை மிளகாய் எடுத்துருவேன். காரம் போடலை, பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் பொறுக்கி எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து இப்போ வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டிஃபனுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் இது ஓடும். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து நம்ம அரைச்சி விடணும் பச்சையாக. கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு நல்லா ஒரு 10 to 20 பல் பூண்டு அப்படியே அரைச்சி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மன்னு வாசனை சூப்பராக இருக்கும். இந்த வெய்ய காலத்துக்கு இந்த பூண்டெல்லாம் தேவை தான் பசங்களுக்கு. ஸோ அதனால் இந்த குழம்பு வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சாதம். ஆனால் சூடாக சாப்பிட முடியாது, கிளைமேட் அப்படி இருக்குது. இருங்க, இதை அப்படியே திரும்ப எடுத்து வச்சிடுறேன். ஸோ கேரட் பொரியல். இது பார்த்திங்கன்னா மேடம்க்கு வெந்நீர் காலியாக போகுது, சுடு தண்ணி. அது கீழே அவங்களோட ஃபீடிங் பாட்டிலை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மளிகை சாமான்லாம் பிரித்து கொட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி என்னோடய வேலை. உங்கள் வேலை என்னங்கிறத நீங்கள் சம்மரில் என்ன மாதிரிலாம் வேலை செய்கிறீங்கன்றத சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா 3 மணி. இப்போ தான் எங்களுடைய காலையில் சாப்பாடே எனக்கு இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது ஒர்க்கு. இதுதான் இன்றைக்கி. ஏன்னா மார்னிங் தோசை பிடிக்கலை. ஸோ ஒரு வழியாக லஞ்சே சாப்பிட்டுக்கலான்ட்டு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.